வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் இன்றைய வாழ்வியல் சிந்தனையில் சிறுகதை தலைப்பானது உணவுப் பொருட்களை வீணாக்காதீர் என்பதாகும். நிறைந்த வளம், நிறைந்த ஆரோக்கியம், மிகுந்த சந்தோஷம், வெற்றி இவற்றையெல்லாம் யாவரும் எந்நாளும் அடைய வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்தான் பெரும் செல்வராம் முத்துக்கருப்பன் என்பவர். இவரிடம் எல்லாம் நிறைந்து இருந்தும் தான் எண்ணியது போல் வாழ்வில் எதுவும் சரிவர நடக்கவில்லையே என்ற ஏக்கம் இவரிடம் ஒவ்வொரு நாளுமே இருந்து வந்தமையை அறிய முடியும். உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இடமும் இவற்றில் எது குறைந்தாலும் வாழ்வில் எவர்க்கும் சிக்கலே தோன்றும் என்பதை நன்கு தானும் உணர்ந்தவர். தேவைக்கு அதிகமானவற்றை வீணாக்குதல் கூடாது என்ற உயரிய கொள்கை பிடிப்பு உடையவர். அப்பிடிப்பு கொள்கை இவரிடம் இருந்தாலும் மற்றவர்களிடம் அத்தகைய எண்ணங்கள் இல்லையே என்பதுதான் இவரது அன்றாடைய தனக்குள் தானே ஏற்படுத்தி கொள்ளும் போராட்டங்களாகும். தம் போன்ற வசதி படைத்தவர்கள் உணவுப் பொருட்களின் மதிப்பினை அறியவில்லை என்றும் கருதுகிறார். ஒரு முறை தம் போன்ற வசதி படைத்தவர்கள் வீட்டிற்கு போயிருந்தார் விருந்து நடைபெறுவதற்காக அழைத்தபோது. அங்கு நடைபெற்ற விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியை முத்துக்கருப்பன் கண்டுவிட்டு மிகவும் மனம் வருந்தி போனார். அங்கே பெரியவர் சிறியவர் என்ற வேறுபாடு இல்லாமல் விருந்தினருக்கு இலைகளில் பரிமாறி இருந்த எல்லா வகை பதார்த்தங்களும் இலைகளில் வைக்கப்பட்டிருந்தன குறைவில்லாமல். வந்திருந்த விருந்தினர்களோ எதை முதலில் சாப்பிடுவது என்று தெரியாமல் குழம்பி போயினர். வகைக்கு ஒன்றாக பாதி எடுத்து ருசி பார்த்ததிலேயே அவர்களுடைய பசி அடங்கிவிட்டது போல் இவர் கண் பார்வைக்கு தெரிந்தது. ஒவ்வொருவர் இலையிலும் தின்றது போக பல ஐட்டங்கள் பாதி தின்றபடி பாதி மீதி அப்படியே இலைகளில் இருந்தன. அந்நிலையில் பலர் வயிறு நிரம்பியவுடன் எழுந்தும் போய்விட்டனர் என்பதையும் உற்று நோக்கினார். இவ்வாறானவர்கள் மத்தியில் சிறு குழந்தைகளின் இலைகளை நோட்டமிட்ட போது எல்லாம் பரிமாறப்பட்டிருந்தாலும் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஐட்டங்களோ இனிப்பு பதார்த்தங்களை மட்டுமே. அதிலும் பாதி மீதி கிடந்தன. சிறுவர் இலையிலும் பல ஐட்டங்கள் மிதந்து கிடந்தன. மீதம் பரிமாறப்பட்ட ஐட்டங்கள் அப்படியே இருந்த நிலையில் சுத்தப்படுத்துவோர் வந்து அந்த இலைகளை அப்படியே சேர்த்து மடித்து தனிக்கூடைக்குள் திணித்து பின்பு தூர வீசி அப்புறப்படுத்தினர். இக்காட்சியைக் கண்ட முத்துக்கருப்பனுக்கு இலைகளில் வைக்கப்பட்டவை மற்றும் வீணாக்கப்பட்டவை யாவும் பணமாகவே தெரிந்தன. நல்ல உணவுப் பொருட்களை வீணடிக்கின்றனர் என்றும் ஏங்கினார். உணவின் பயன்பாட்டினை அறிந்திடாதவர்களை எண்ணி கண்ணீரும் விட்டார். பிறர் அறியாமல் துடைத்து கொண்டார். யார் யாருக்கு எப்படி பரிமாறிட வேண்டும் என்பது கூட சில விருந்து உபசரிப்பவர்களுக்கு புரியவில்லையே என்றும் ஏங்கினார். வீணாக்கிடும் உணவுப் பொருட்கள் யாவும் பசியோடு இருக்கும் உயிர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் உணர்ந்து பார்த்தார். அவைகளுக்கெல்லாம் உணவு கிடைப்பதே அரிதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையில் இங்கோ பல பதார்த்தங்கள் வீணாகின்றனவே என்றும் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். யானையானது கூட தன் பசிக்கு வாங்கிடும் கவனமாம் உணவு உருண்டையில் வாயில் போட்டவுடன் அதன் கோட்டின் கொம்பு தந்தம் இடையே அகப்பட்டு தவறி விழுந்து சிதறிடுமாம் உணவுப் பொருட்கள் பல. ஆனால் அது பற்றி யானையும் கவலைப்படாதாம் என்கின்றார் ஒரு சங்ககால புலவர். அவ்வாறு சிதறிவிடும் உணவுப் பொருட்களை தங்கள் உணவாக பயன்படுத்தி கொள்ளுமாம் தரையில் ஊர்ந்து செல்லும் 1 கோடி எறும்புகளும் கூட என்கின்றார். அப்பாடல் குறுந்தொகையில் வருகிறது. என்ன பாடல் அது? கவனிப்போம். வாங்கும் கவளத்து ஒரு சிறிது வாய் தப்பின் தூங்கும் களிரோ துயர் உறா ஆங்கு அது கொண்டு ஊரும் எறும்பிங்கு 1 கோடி உய்யுமாம்
என்ற பாடலாகும். மேலும் சிலர் தேவைக்கு மிகுதியான சமையலுக்கு உதவிடும் பல பொருட்களையும் தாங்களே வாங்கி டப்பிகளிலும் மற்றவற்றிலும் அலமாரியிலும் பதுக்கி வைத்து பயன்படுத்தாது அடைத்தும் வைக்கின்றனர். தேவைப்படும் நேரத்தில் வாங்கி பயன்படுத்தலாமே என்பது முத்துக்கருப்பனின் எண்ணம். பணபலம் படைத்தவர்கள் ஏழை எளியவர்க்கு கிடைக்க வேண்டிய உணவு வகை பொருட்களை கூட அரிசி தானியங்கள் போல்வன அவர்களுக்கு சேரவிடாமல் தடுத்து மூட்டை மூட்டைகளாய் வாங்கி வைத்து சிலர் பயன்படுத்துகின்றனர். சிலர் பயன்படுத்தாதும் போகின்றனர். அதனால் பயன்படுத்தாத அந்த உணவு வகைக்குள் பூச்சி புழுக்கள் வண்டுகள் மொய்க்கின்றன, சரியாக பயன்படுத்தப்படாமையால். பதுக்கியே வைத்து உண்பவர்கள் தானும் உண்ணாது பிறரையும் உண்ணச் செய்திடாது உதவிடாமல் வீணாக்கியே குப்பைக்குள் திணித்து வீணாக்குகின்றனர். அந்த குப்பைக்குள் திணிக்கப்படும் அந்த மக்கிய உணவு வகைகள் கூட கரையான் வண்டு புழு போன்றவற்றிற்கும் ஜீவராசிகளுக்கு இறுதி நிலையில் உதவுவதை கூட முத்துக்கருப்பன் எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றும் சொன்னார். நன்றி சொல்லிய என்ன காரணம்? ஒரு வகையில் எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்ந்திட காலம் தாழ்த்தியாவது நமக்கும் தெரியாமல் கல்லுக்குள் தேரைக்குள் முனைவளிக்கின்றாரே என்று நினைத்து பார்த்தார். ஒன்றனுக்கு தேவையில்லாதவை பிறிதொன்றனுக்கு தேவைப்படுவதையும் எண்ணி அமைதியும் கொண்டார் சில நேரம். மேலும் தினந்தோறும் நாம் உட்கொள்ளும் உணவு வகைகள் அன்றைய தயாரிப்பாக இருக்க வேண்டும் என்றும் கருதிடுவார். அதுவே உடல் நலத்துக்கு ஏற்றது என்றும் மற்றவர்களுக்கு உரைத்திடுவார். காலையில் புரோட்டா, நூடில்ஸ், மைதா வகை ஐட்டங்கள் மேலும் வடை போன்ற பல பலகாரங்களை உண்பது தவறு என்பார். மதிய வேளைகளில் கூட நன்கு சாப்பிடலாம், ஆனால் இரவு வேளைகளில் பாதி வயிறு சாப்பிடுவதே நல்லது என்றும் கருதுகின்றார். இரவு வேளைகளில் கூட காரம், புளிப்பு, எண்ணெய், மசாலா ஐட்டங்கள் இல்லாத எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வேக வைத்த ஐட்டங்களையே சாப்பிட வேண்டும் என்பதும் இவருடைய எண்ணமாகவும் இருந்தது. அது யாவரும் வரவேற்கத்தக்கதே. எதையும் சரிவர சாப்பிடாமல் வீணாக்குவதை மட்டும் எண்ணி மிகவும் அடிக்கடி வேதனைப்பட்டு கொண்டே இருந்தார். நெல் போன்ற தானிய வகைகளை உற்பத்தி செய்திட உழவர்கள் படும்பாடு பலர் அறிவதில்லை. அந்த உழவர்கள் படும்பாட்டை எண்ணியவர்கள் உணவின் மதிப்பை அறிந்திடுவார்கள். உற்பத்தி செய்பவனுக்கே பொருள்களின் மதிப்பு புரியும் என்பார். இயற்கை விளைச்சலில் கிடைக்கும் பொருள்களை ஏற்றிடுவதே சிறப்பும் என்கின்றார். இரசாயன கலவைப் பொருட்களை முற்றிலும் வெறுத்திடு என்கின்றார். குடிக்கும் தண்ணீரை கூட இன்று நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்றும் நொந்து கொண்டார். அதன் மதிப்பை அறிந்திடாத பலர் தங்களிடம் இயற்கையாக பல வகைகளில் நிறைந்தே கிடக்கும் தண்ணீரின் மதிப்பு தெரியாமல், அளவு தெரியாமல் வீணாக்குகின்றனர், பயன்படுத்திடாமல் என்றும் எண்ணி பார்த்தார். பாலுக்கு அழுதிடும் இளம் பாலகர்கள் அது சரிவர தங்களுக்கு கிடைத்திடாமல் இயங்குவதை கண்ட இவர் பொதுநல சமூக அக்கறையும் கொண்டு மனம் வருந்தினார். பாலாபிஷேகம் என்ற பெயரில் குடம்குடமாய் பல இடங்களில் பால் வீணாவதும் பழ வகைகள் வீணாவதையும் நினைத்து பார்த்து மனம் உடைந்தே போனார். எல்லா வளமும் படைத்தவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முன்வரவில்லையே என்றும் ஏங்கினார். புளிச்ச ஏப்பம் விடும் செல்வந்தர்களுக்கும் மற்றவர்களுக்குமே விருந்து உபசரிப்புகள் பல இடங்களில் நடைபெறுகின்றன. வயிற்றுப்பசியால் அன்றாடம் வாழும் ஏழை எளியோர்க்கு அவ்வாறு கிடைப்பதில்லையே என்றும் ஏங்கினார். சொல்வதை தம் வாழ்வில் செய்தும் காட்டி நிறைவும் கொள்வார். பிறரால் முடியாததை தாம் செய்வதே மகிழ்ச்சி என்றும் பலருக்கு புரிய வைப்பார். உணவு வகையுள் அரிசியே சிறந்தது. ஆன்மீகவாதிகள் அரியையும் சிவனையும் அரிசி என்ற சொல்லில் காண்பர். அரிசி நெல், அந்த நெல் ஊமியை அத்தோலை உமையவளாக எண்ணுவர். அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில்தான் அது மண் என்றும் கருதுவார். பசிபோக்கும் உணவை சரிவர பயன்படுத்த வேண்டும், வீணாக்குதல் கூடாது என்ற நல்ல எண்ணம் உடையவர் அது பற்றியும் கூறுகிறார். நாழி அரிசிக்கே நாம்
படாதபாடுபட்டு காத்துள்ளோம் என்றும் எண்ணுகின்றார். எவரும் வயிற்றின் பசிக்கொடுமையால் ஒரு நாள் அரிசி பெற்றிட நாம் பிறர்க்கு தொண்டு சேவை செய்தும் ஓரிடம் சென்று யாசித்தும் மிக்க நீரை உடைய கடல் கடந்து அக்கறை நாடு சென்றும் சில வேளை பொய்யாக நடித்தும் அரசியல் நடத்தி ஆண்டும் பாட்டுப்பாடியும் ஆக இவ்வளவும் செய்தும் அந்த நாழி அரிசியை பெற அதன் பயன் அடைய பாழான நம் உடம்பை இயங்க வைக்கின்றோம் என்றும் சிந்தனை செய்தார். முத்துக்கருப்பனின் முத்தான எண்ணங்கள் யாவரும் வரவேற்கத்தக்கனவே என்று யாவரும் பாராட்டுவர். உணவுப் பொருட்கள் உற்பத்தியாகும் இடத்தின் தொழிலாளர் படுகின்ற பாட்டை உணர்ந்தோர் உணவுப் பொருட்களை வீணாக்கிட மாட்டார் என்றும் எண்ணினார். உழவர்களின் உழைப்புக்கு ஏற்ற அப்பொருட்களின் மதிப்பினை நாம் உயர்த்தி தர வேண்டும் என்பதும் இவரது கருத்தாகும். உணவுப் பொருட்கள் பொது உடைமை ஆகிட வேண்டும் என்றும் கருதுகிறார். இல்லாத எளியோர்க்கும் சென்றடையும் நாள் என்னாலோ என்றும் ஏங்குகின்றார். இருப்போர்க்கு அவற்றின் பயன்பாடு தெரிவதை விட இல்லாதவர்களுக்கே அதன் முக்கியத்துவம் புரியும் என்றும் எண்ணி பார்த்தார். செல்வச் சீமான்கள் பதுக்கி வைத்து விலையை ஏற்றுவதை குறைத்திட வேண்டும். சுயநலப்போக்கால் சிலர் மற்றவர்களுக்கு கூட கொடுக்காமல் தானும் அதை மறந்து போய் பயன்படுத்தாமல் மண்ணோடு மண்ணாக அந்த உணவு வகைகள் போகும் வரையில் அவற்றை தன்னிடமே வைத்திருத்தல் என்பது கூடாது. அது பெரும் பாவமாகும். உணவுப் பொருட்களின் மற்றும் அதன் வகையினை அறிந்து வறுமையால் நடுங்கி தம்மை அடைந்த எளியோரது துன்பத்தை போக்காத கருமிகள் அவர்க்கும் அளித்து தாமும் நுகரினும் செல்வம் சேரும் காலத்தில் சேர்ந்தே தீரும் குறையாது என்றும் எண்ணினார். நல்வினை அற்றபோதோ எவரும் இறுக்கி இறுக பற்றினும் செல்வம் என்பது நில்லாமல் விட்டு நீங்கிவிடும் என்றும் உணர்ந்தார். இதனை முத்துக்கருப்பன் அவர் பயின்ற நாலடியார் பாடல் வழியே அறிந்து கொண்டார். எனவே நாம் இக்கதை வழி உணர வேண்டியது God gives us chances, not choices. Let's use it wisely. Thank you.